எஸ்ஐஆர் கரெக்ஷனுக்கு அப்புறமா வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். லிங்க் 1, லிங்க் 2ன்னு. அந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி இதை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடுங்க. லிங்க் 1 ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா சர்ச் இந்த எலக்ட்ரோலல் அப்படின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அதில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படின்றதில் தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் அந்த எபிக் நம்பர் கேட்குறாங்கல்ல, எபிக் நம்பரில் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருக்கோங்க. இந்த பக்கத்தில் ஸ்டேட், எந்த ஸ்டேட், தமிழ்நாடு அப்படின்றது கொடுத்துட்டு கீழே உள்ள கேப்சாவை போட்டுருங்க. கம்ப்ளீட்டாக போட்டுட்டு சர்ச் கொடுங்க. அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கு, நீங்கள் எங்கே ஓட்டு போடணும், உங்களுடைய பாகம் என்ன, எந்த சட்டமன்ற தொகுதி எல்லாமே கிளியராக இருக்கும். அது எல்லாத்தையுமே கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே கடைசியாக வரதில் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிஎல்ஓ யார், என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்கள் பேர் இதில் இல்லைன்னாக்கா லிங்க் 2 கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா திரும்ப இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு தமிழ்நாடுன்னு கொடுங்க. 2வது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை கொடுங்க. 3வது எந்த தொகுதியை சார்ந்தவங்க அப்படின்றத கொடுங்க. உங்களுடைய பாகம் என்னன்றதை கொடுங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா வியூ அப்படின்னு வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பேர் ஒரு வேளை இல்லைன்னா ஏன் நிராகரிச்சிருக்காங்கன்ற காரணத்தை சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள்.